கதையோட ஓப்பனிங்ல ஒரு அழகான கோயிலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது இவனோட பேரு விஸ்வநாதன், இவனோட பேரு வைத்தியநாதன், இந்த மிருதங்க வாசிக்கிறவன் பேரு வரதராஜன்னு சொல்லிட்டு இப்போ கடைசியா ஒருத்தன் ஜிங்ஜாங் அடிக்கிறவனை காமிக்கிறாங்க. இவனோட பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோவிந்தன்னு சொல்றாங்க. இவங்க 4 பேரோட ஒரே மோட்டிவ் என்னன்னா ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க அங்க இருக்கிற கோயிலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு கச்சேரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் பண்ண தப்பெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் சுட்டி காமிச்சு பாடுறதை காமிச்சு அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ரொம்பவே டென்ஷன் ஆகி அவங்க ஆளுங்களை விட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இனிமேல் இந்த ஊரில் நீங்க பாட்டு கச்சேரியா பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே அந்த விஸ்வநாதன்றவனும் ஏன்டா இதை வச்சு தான் 5 சம்பாரிச்சிட்டு இருந்தோம், இப்போ என்னடா பண்றதுன்னு பேசிட்டு இருக்கும்போது அப்போ அந்த வைத்தி என்ன பண்றான்னா ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கிற பாட்டி கிட்ட போயிட்டு ஏன் பாட்டி நீ என்ன லூசா கொட்டையை சாப்பிட்டு பழத்து கீழே போடுறா அப்படின்னு சொல்றான். நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண கொட்டை கிடையாதுப்பா, அறிவை வளர்க்குற கொட்டை அப்படின்னு உடனே என்னதான் அறிவு வளர்க்குற கொட்டை அப்போ எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு உடனே சும்மாலாம் தர மாட்டேன், காசு கொடுத்தா வேணா தரேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அந்த வைத்தியம் எடுத்து காசை கொடுக்குறான். அப்படி கொடுத்த உடனே அந்த பாட்டி அந்த பழத்தோட விதைங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 கொடுக்குறாங்க. அப்படியே இவங்க 4 பேர் ஆளுக்கு ஒரு விதையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்க்குறாங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது ஒன்றும் பெருசாக தெரியலையேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பாட்டி எங்களை ஏமாத்திரியான்னு உடனே பாத்தியா உனக்கு அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அந்த பாட்டி சொல்றாங்க. உடனே அந்த வைத்தி செம்மையா கோவப்பட்டு என்ன பாட்டி எங்களை காடலையே கடுப்பேத்தி பார்க்குறியா, கையில் இந்த கொஞ்சம் காசு இப்போ காலி அடிச்சு இப்போ என்ன பண்றது அப்படின்னு உடனே ஏன்ப்பா எங்கேயும் இருக்கிற கோவத்தை ஏமலை காமிக்கிறான்னு அந்த பாட்டி சொல்றாங்க. இப்போ அந்த பாட்டியும் சரி உங்களுக்கு என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு உடனே எங்களுக்கு பெரிய பணக்காரன் ஆகணும், ஆனால் நாங்கள் யாரும் உழைக்க மாட்டோம்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 பேருமே சொல்றாங்க. நோகாம நோங்கு தின்னு சொல்றீங்க, சரி நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், அப்படியா அப்போ எங்களுக்கு இப்பயே பணக்காரன் ஆகி காமிங்கன்னு சொன்ன உடனே என்னால் ஆக்க முடியாது, அதுவும் அங்கே தெரியுதே ஒரு மலை, ஆமாம் மலை தெரியுது அதுக்கு என்னப்போ அப்படின்னு உடனே அட கூறு கட்டவனுங்களா அதை கொஞ்சம் உத்து பாருங்கடா அப்படின்னு உடனே அதை கொஞ்சம் உத்து பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா அதில் ஒரு முனிவரோட முகம் மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியுது. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க உங்க 4 பேருக்கு என்ன வேணுமோ அந்த மலையில் இருக்கிற முனிவர்கிட்ட போய் கேளுங்கடா, அவர் கொடுப்பாரு, ஆனால் போகும்போது இப்படி போவாதீங்க, அதெல்லாம் குளிச்சு சுத்தபத்தமாக போங்கடா அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. இதோட பார்ட் 2 பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.